ஃபேமிலி சைடில் இல்லை ரிலேட்டிவ் சைடில் இல்லை வெளியே போகும்போது நாங்கள் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லும்போது அவங்க கிட்ட இருந்து என்னென்ன ரெஸ்பான்ஸ்? ஆக்சுவலி ஃபேமிலி சைட்ல சொன்னாங்க. என்ன விஷயம்னா, இப்போ இந்த கமர்ஷியல் கேக்ஸ் இருக்குல்ல, ஹோம் பேக்கராவே இருந்தாலும் ஒரு கேக் பண்றதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளவு செலவாகும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ செலவாகும்னு எனக்கு தெரியாது, ஆனால் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரியும். இப்போ ஒரு கேக் இருக்கு, அதில் ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணி வைக்கும்போது ஒரு 1 kg 1000 rupees, பர்த்டேனா ஒரு 1500 rupees, இதில் நாங்கள் பொம்மைலாம் நிற்க வைப்போம் அது இதுன்னு சொல்லி ஒரு 1500 rupees வரைக்கும் 1 kg அவ்வளோ வைக்கிறாங்க. அந்த கேக் அவங்களுக்கு பண்றதுக்கு 300 rupees தான் செலவாகும். அந்த ஒரு கேக்கு அவ்வளோதான் செலவாகும். அதுக்கு மேல ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அந்த கேக்ல. நான் வந்து கஸ்டமைசேஷன்ஸ்லாம் இல்லாம சொல்றேன். அந்த ஃபாண்டன்ட்லாம் விட்டுருங்க. அந்த கேக் பண்றதுக்கே அவங்களுக்கு 300 rupees தான் செலவாகும். நாங்க ஒரு கேக் பண்றதுக்கே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1000 rupees செலவாகும். எங்க வீட்ல எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இப்படி ப்ராஃபிட் இவ்வளவு கம்மியா வருது, இதை ஏன் பண்றீங்க? ஆப்வியஸ்லி நிறைய நோஸ்ல இதுவும் ஒரு நோ. இதை ஏன் பண்றீங்க? இதை பண்ணி நீங்க பெரிய லெவலுக்கு என்ன போக போறீங்க அப்படின்னு. பட் இட் இஸ் நாட் அபவுட் த பிஸ்னஸ், இட்ஸ் அபவுட் த விஷன். ஸோ நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, கஸ்டமர்ஸ் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதுதான் மார்க்கெட்டில் இருக்கணும். இப்போ நாங்கள் இதை பண்ணுறோன்னா இப்போ நாங்கள் என்டையர் வேர்ல்டை நாங்கள் ஃபீட் பண்ண முடியாது. எங்களை பார்த்து 4-5 ஹோம் பேக்கர்ஸ் நம்மளும் இந்த மாதிரி ஆத்தென்டிக்காக ஹெல்த்தியாக பண்ணலாம்னு நினைக்கலாம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் இதை பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் டிமாண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரியல் க்ரீம்ஸ் வேணும், ரியல் ஃப்ரூட் கேக் வேணும், கெமிக்கல் இல்லாமல் வேணும், கலர் இல்லாமல் வேணும், நீங்கள் டிமாண்ட் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் என்டையர் மார்க்கெட் வில் சேஞ்ச். ஸோ அந்த ஹோப் தான், அந்த விஷன் தான்.